ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை வழக்கம் போலே நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். நேற்று ஈவினிங்லேருந்து இன்றைக்கி ஈவினிங் வரையும் கிட்டத்தட்ட அமெரிக்கா ஈரானும் மாற்றி ஒரு குட் நியூஸ் சொன்னால் இன்னொரு பேட் நியூஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு ஈரான் ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் க்ரூட் ஆயில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஏறி இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து புதுசாக ஒரு ஆயுதத்தை உருவாக்கியிருக்காங்க. அதன் மூலிமா சேட்டிலைட் எல்லாத்தையுமே வந்து தரையிலேருந்தே அழிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் சில அறிவிப்புகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் நேற்று மிகப்பெரிய அளவுக்கு ரஷ்யா உக்ரைனில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடக்கலை. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. அதனால் பல கம்பெனிஸ்க்கு வந்து அது பாசிட்டிவாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். நாளைக்கு தயவு செஞ்சு யாரும் F1 பொசிஷன்ஸை கேரி பண்ணாதீங்க வீக்கெண்டில். ஏன்னா ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் நம்ம இருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் மற்ற செக்டார்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். குறிப்பாக கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், FIS வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நாலாவது செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 22 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. அதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் அந்த கம்பெனிஸ் பற்றின செய்திகளை பார்க்கும்போது அந்த கம்பெனிஸில் ஷேர்ஸ் வாங்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு உங்களாலே முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் நேற்று நம்மளோட வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்தது. அதை இன்றைக்கி விடியற் காலையில் தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த கமெண்ட்டை பண்ணது ஒரு லேடி தான் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வீடியோவோட லென்த் ரொம்ப பெருசாக இருக்குது, அதை சின்னஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. காலையில் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு சரி நமக்கும் வந்து லாஸ்ட் ஒரு 10 நாளாக வந்து ஒரு 7-8 கமெண்ட் இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ நிறைய பேர் பாராட்டியிருந்தாலும் இது ஒரு வேளை சில பேருக்கு நெருடலாக இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம். ஆனால் இன்னொரு பக்கம் எப்படி தோணுதுன்னா, ஸ்கூல்லலாம் ஹோம்ஒர்க் அதிகமாக கொடுத்தா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் தோணுச்சு. அண்ட் நாள் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆசிலேஷனாக இருந்தது. நம்ம வீடியோவில் எது தேவையில்லாத விஷயம், எதை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கோர்ஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். முதல்ல ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கணும்னா, ஒரு ஷேர் இப்படி இருக்குது, இதை வாங்கணும்னா அந்த ஷேர் இருக்கக்கூடிய செக்டாரை படிக்கணும். அந்த செக்டாரை படிக்கணும்னா இந்திய அரசாங்கத்தினால அந்த செக்டாருக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம்னு சொல்லிட்டு படிக்கணும். இப்போ இந்திய அரசாங்கம் இந்திய பொருளாதாரத்தை பற்றி படிக்கணும்னா உலக பொருளாதாரம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது 4 அடுக்கில் இருக்குது. அதனால தான் நம்மளோட வீடியோஸை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். இதில் எதை நம்ம தூக்குறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை வேணும்னா தனியாக போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் அது எப்படி இருக்குன்னா, இப்போ பல விஷயங்கள் வந்து இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு டேட்டா காரணமாக கோல்டு ப்ரைஸஸ் விழுந்திருக்கு. இதை இந்த வீடியோவில் சொல்லாமல் அது தனியாக கொண்டு போய் சொன்னோம்னா அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு சொன்னோன்னா, பிரியாணி செய்யும்போது உப்பு வந்து ரொம்ப கம்மியான விலை தான். நீங்கள் பிரியாணியில் போடக்கூடிய இடுபொருட்களில் உப்போட விலை வந்து ரொம்ப கம்மி. அந்த உப்பை தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு உப்பே போடாமல் பிரியாணி செஞ்சுட்றோன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணி வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பக்கத்தில் உப்பை வச்சுட்டா அதை கலந்து சாப்பிட முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து வீடியோவோட அந்த ஃப்ரேம் ஒர்க்கு அந்த ஸ்ட்ரக்சரே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும்ன்றதுனால அப்படியும் பண்ண முடியாது. சரி வேறு என்னத்தை தூக்குறதுன்னு சொல்லிட்டு நாள் ஃபுல்லாகவே வந்து ஒரு யோசனையிலே இருந்தது. ஆனால் ஈவினிங் வந்து நம்மளோட யூடியூப்பில் இதே மாதிரி ஒரு போலை போட்டிருந்தோம், வாட்ஸ்அப்பில் போட்ட மாதிரி. அந்த யூடியூப் போலுக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்தது, ஹாஜி சி ஃபேரர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே நம்மளோட வீடியோஸ் அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு கிளாரிட்டி வந்தது. நான் வந்து உங்களுக்கு 100% கொடுத்துட்டேன். அதாவது நான் நாளைக்கு ஷேர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சனோ, என்னென்ன விஷயங்கள் என் கண்ணுக்கு பட்டதோ அதை மொத்தத்தையும் உங்கள் முன்னாடி வச்சுட்டேன். சரிங்களா? இந்த மொத்த விஷயத்தில் 100%ல் இந்த 100% எடுத்துக்கணுமா இல்லை 50% எடுத்துக்கணுமான்றது உங்களோட விருப்பம். அதாவது உதாரணத்துக்கு ஒரு தலவாழை இலை போட்டு அதில் நல்லா சிக்கன் பிரியாணி, மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, முட்டை, இன்னும் ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மீன் பிடிக்காது, எனக்கு மட்டன் பிடிக்காதுன்றவங்க மட்டனும் மீனும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கு எல்லாமே பிடிக்கும். சரியா? ஸோ இப்படி எல்லாமே பிடிக்கிறவங்களுக்கு எல்லாமே சாப்பிடுங்க. இல்லை சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காதுனவங்க அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த பல இடத்துல நான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒரே இடத்துல தெரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நம்மளோட கான்செப்டும் அதுதான். நம்மளோட வீடியோ அந்த 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ இந்த வீடியோவை பேச ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இன்னொன்று இந்த வீடியோ வந்து அன்எடிட்டட் வெர்ஷன். இப்போது எனக்கு இரும்பலே வந்தால் கூட அந்த வீடியோவில் அது அப்படியே தான் இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணி தூக்க போகிறதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோவில் நான் என்ன நினைக்கிறேன்றதை அது க்ளீனாக உங்களுக்கு பிரதிபலிக்க முடியும்.
இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது இதுக்கு மேலே இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன போய் நடந்திருக்கும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கே தோணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 16ஆம் தேதி ஜூலை. இந்த ஜூலை 16ஆம் தேதி இந்திய பங்கு சந்தைகளில் இதுதான் நடந்துச்சு. உலக அரசியலில் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் கழித்து பார்த்தா கூட உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதுதான் நம்மளோட பிளான். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஒருவேளை வீடியோ பெருசாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். 2 சொல்யூஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் 2வது செக்மெண்ட்டும் 4வது செக்மெண்ட் மட்டும் பாருங்கள். ஏன்னா அதில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் மட்டும் இருக்கும். நான் ஷேர்ஸை வாங்கி விற்க போகிறேன், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம்னீங்கன்னா அதை பாருங்கள். இல்லைன்னா 2x ஸ்பீடில் வந்து வீடியோ பாருங்கள். சரிங்களா? அப்படி 2x ஸ்பீடில் வீடியோ பார்க்கும்போது 30 நிமிஷம் வீடியோவும் நீங்கள் 15 நிமிஷத்தில் பார்த்துட முடியும். ஸோ நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு காதில் படும்போது அது ரொம்ப முக்கியமான விஷயம்னா அதை நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸாக இருக்கும். அண்ட் நம்ம வீடியோவை சின்னசாக்கணும்னு நினச்சோம்னா சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயத்தை நான் அவாய்ட் பண்ணிட்டேன்னா கஷ்டம் இல்லைங்களா? ஸோ நம்ம வெளியில் வேலைக்கு போகும்போது மிகப்பெரிய அளவுக்கு உடல் உழைப்பு போடுறோம், நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், செய்கிறோம். சில டைம் வந்து கம்பெனியில் வந்து திட்டு கூட வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. மார்க்கெட்டில் லாஸ் மட்டும்தான் ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம். அந்த லாஸை அவாய்ட் பண்ணணும்னா நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்னா நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கணும், இன்ஃபர்மேஷன் அதிகமாக கேதர் பண்ணணும். அதுதான் வந்து ஒரே ஒரு சூட்சமும். ஸோ அதனால தான் நம்மளோட வீடியோஸ் வந்து டீட்டெயில்டாக இருக்குது. இதுதான் உங்களோட இந்த வீடியோ பெருசாக இருக்குதுன்னு சொன்னதுக்கான ரெஸ்பான்ஸ். ஸோ இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்னு வந்தோம்னா, நேற்று ஈவினிங் 4 மணிக்கு அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட சென்ட்காம் என்னன்னா, நாங்கள் ஈரான் மேலே புதுசாக அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அறிவித்ததுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸோட மிலிட்ரி கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வருது. ஈரானை நோக்கி வந்த 2 கமர்ஷியல் ஷிப்ஸை நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம், உள்ளே விடலைன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஒரு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான கருவியை வச்சுட்டு ஈரான் பண்ணுறதை எங்களால் ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 10 நாளில் ஒரு 4-5 கப்பலில் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க, கத்தார் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நேற்று நைட்டு கரெக்டாக 8 மணிக்கு க்ரூட் ஆயிலோட விலை வந்து விழுது. இதை பற்றி நம்மளோட வீடியோ வந்து பேசி முடிக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம். கிஃப்ட் நிஃப்டியே வந்து 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப் ஆகிட்டு மறுபடியும் ஒரு 70-80 பாயிண்ட் கேப் அப்பில் காமிக்குதுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். காரணம் என்னென்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு நேற்று நைட் ஒரு 8 மணிக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாங்க, அதில் அவங்க ஒரு டீலை சைன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதை சொல்லும்போதே வந்து மறுபடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 100 முறை அவர் சொல்லியிருப்பார் இந்த 6 மாதத்தில். ஸோ இதை சொல்லும் போதே நமக்கு இது உண்மையா பொய்யான்ற ஒரு டவுட்டோடு இருந்தது. நைட்டு 10 மணிக்கு ஈரான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, நாங்கள் அமெரிக்காவோட பேசுகிற ஐடியாவிலே இல்லைன்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஏறினதெல்லாம் விழுது, விழுந்ததெல்லாம் ஏறுது, க்ரூட் ஆயிலோட எல்லாம் மறுபடியும் ஏற ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஈரான் வந்து டினை பண்ணதுக்கப்புறம் அமெரிக்கா நைட்டு 1 மணிக்கு மறுபடியும் அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஃப்ரெஷ் அட்டாக்ஸ். ஈவினிங் 4 மணிக்கு அட்டாக் பண்ணது இல்லாமல் மறுபடியும் 1 மணிக்கு அட்டாக் பண்ணுறாங்க. இந்த அட்டாக்ஸுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஈரான் வந்து பெஹ்ரைன், குவைத் மேலெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மிசைல்ஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாலும் சில மிசைல்ஸ் வந்து டேமேஜ் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்தது. இந்த ஈரானில் ஒரு பொண்ணு வந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிருக்கு. அதாவது ஒரு இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போல இருக்குது. அந்த பொண்ணு அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் வந்து ஈரானுக்கு வந்திருக்கு, சொந்த ஊருக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணோட பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, இல்லை நீ அமெரிக்காவை உளவு பார்க்கறதுக்காக தான் ஈரானுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. டிசம்பர் 2024 கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு நாங்கள் தான் தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்துட்டு நீ எங்கே புரிய போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானோட ஒரு நல்லிணக்கத்தை இதை காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினார். இது இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு நடந்த விஷயம். இதை தொடர்ந்து தான் நம்மளோட மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் மத்தியானம் வரையும் பாசிட்டிவ் மெயின்டைன் பண்ணுச்சு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் செகண்ட் ஹாஃபில் விழுந்ததுக்கான காரணம் வந்து இந்த ஈரான் அமெரிக்காவில் எந்த நியூஸும் வரல மத்தியானம் பொறுத்தவரை. அண்ட் சென்செக்ஸ் ஓரியன்டான வாலட்டிலிட்டி தான் நம்மளோட மார்க்கெட் வந்து இன்றைக்கி விழுத்துச்சுன்னே சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஈவினிங் நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் 5 மணிக்கு ஈரான் இன்னொரு அப்டேட் பண்ணுறாங்க. நேற்று பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அடுத்த வாரம் நாங்கள் ஈரானோட பவர் பிளான்ட்டையும் பிரிட்ஜஸையும் அட்டாக் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க இல்லையா. அண்ட் ஒருவேளை நீங்கள் அப்படி அட்டாக் பண்ணிங்கன்னா மற்ற ஷிப்பிங் ரூட்ஸையும் நாங்கள் பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஒரு மிரட்டலை விட்டுருக்காங்க. மற்ற ஷிப்பிங் ரூட்ஸ்னால் கீழே ரெட்சியில் ஸ்டேட் ஆஃப் பாபல் வந்து இப்போ யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸை வச்சு நாங்கள் பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 1 வீக்காக வந்து ஹவுத்தீஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டாங்க, சவுதி அரேபியா மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது.
இந்த அப்டேட் வந்த உடனே க்ரூட் ஆயில் வந்து $86 கடந்து போகுது. கோல்டில் ஒரு செல் ஆஃப் வர ஆரம்பிக்குது. இது இப்படி இருக்கும்போது ஈவினிங் 6 மணிக்கு அமெரிக்காலேருந்து இன்னொரு டேட்டா வருது. அதாவது அமெரிக்காலேருந்து இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வருது. அதாவது இந்த மாதம் இத்தனை பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்தி வருது. அது வந்து 2,08,000 பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருந்ததுன்னா 2,17,000 பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்காங்க. போன வாரம் வந்து இது 2,15,000 பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக இருந்ததும் போன வாரத்தை விட கம்மியாக இருந்ததுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்களான்ற ஒரு பயத்தில் வந்து கோல்டை வந்து நிறுத்திருக்காங்க. ஆனால் இது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேட்டான்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்களான்னு சொல்ல முடியாது. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து கெவின் வார்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, சில நியூஸ் ரிப்போர்ட்டில் வந்தது. அண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற வேணாம், குறைக்கவும் வேணாம், இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாலே இன்ஃப்ளேஷன் தன்னால் குறைஞ்சிரும். அண்ட் கூடிய சீக்கிரமே க்ரூட் ஆயிலோட விலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரேட்டை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோல்டுக்கு பாசிட்டிவான விஷயம். ஆனால் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு இதே மாதிரி தான், மேலே ஒரு 100 கீழே ஒரு 100 சொல்லிட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம போன வாரமே இதை நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்தோம். நேட்டோட மீட்டிங் நடந்தபோது அமெரிக்கா வந்து பேட்ரியாய்ட் மிசைலை தயாரிக்கிறதுக்கான லைசன்ஸை வந்து உக்ரைனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் உக்ரைனோட பிரசிடென்ட் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ளார நாங்கள் பேட்ரியாய்ட் மிசைல்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இது மறுபடியும் வந்து ஐரோப்பிய கண்டத்தில் வந்து ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனை உருவாக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நேற்று மிகப்பெரிய அளவுக்கு உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி தாக்குதலில் ஈடுபடலை. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே சைனா வந்து ஒரு அப்டேட் பண்ணாங்க. என்னன்னா, ஐ பவர் மைக்ரோவேவ் வெப்பனை வந்து நாங்கள் உருவாக்கிட்டோம், இதனோட பவர் வந்து 100 ஜிகாவாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மைக்ரோவேவ் வெப்பனை வச்சு விண்வெளியில் இருக்கக்கூடிய லோ ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் வந்து எங்களால் அடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோ ஆர்பிட்டில் எந்த சேட்டலைட் பண்ணுன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் தான் இருக்கும். இப்போ வார்ஃபேர் நடந்துட்டு இருக்கும்போது கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய வம்பாயிடும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க்காக தான் பார்க்கப்படுது. இது என்டையர் வேர்ல்டுக்குமே ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். கூடிய சீக்கிரமே நம்மளோட இஸ்ரோ வந்து இதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி நம்மளும் இதே மாதிரி ஒரு வெப்பனை உருவாக்க வேண்டியது இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி உருவாக்குனாங்கன்னா அது டிஃபென்ஸ் கம்பெனிஸில் ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் மாதிரி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயமா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிஆர்டிஓ ஓரியன்டாக இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பிடிஎல் பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட்க்கு அது பாசிட்டிவ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றின ஏதாவது அப்டேட்ஸ் வருதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து இந்தியாவோட கடல் மாலுமிகளுக்கு வந்து ஒரு அறிவிப்பு இருக்குது. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா லாஸ்ட் 10 நாளுக்குள்ளார மோம்பாசா பி, அல் பஹையா, ஜிஎஃப்எஸ் கேலக்ஸி, எம்டி வெதயன், அல் ரெக்காயத் இந்த மாதிரி கப்பல்கள் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி வேற ஒரு 2 கப்பல் அடித்தாங்க. அதுலேயும் நம்மளோட இந்தியர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு யாரும் போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்த அப்டேட். இருந்தாலும் கூட இன்னமும் வந்து அங்கே 6000 பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அண்ட் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு வாரத்துக்குள்ள திறக்கும். ஏன்னா மறுபடியும் எனர்ஜி கிரைசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து மார்க்கெட்டை பேனிக் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எனர்ஜி கிரைசிஸ்ன்ற வார்த்தை வர ஆரம்பிச்சதுன்னா க்ரூட் ஆயில் $100 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் பயங்கரமாக வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். அண்ட் 2வது செக்மெண்ட்டில் இந்தியாவோட பொருளாதார செய்திகள் பார்த்தோம்னா, நம்மளோட காமர்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று ஜூலை 15ஆம் தேதி இந்த சீட்டா அக்ரிமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு இல்லையா? இதன் மூலிமா 2030க்குள்ளார $100 பில்லியன் அளவுக்கு நம்ம ஏற்றுமதியில் ஈடுபடுவோம், பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 99% பொருட்களுக்கு வரியே இருக்காது நம்ம ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவிலேருந்து டெக்ஸ்டைல், அப்பேரல்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்மா கம்பெனிஸு, ஜுவல்லரி கம்பெனிஸு, எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ், இது இவங்க எல்லாருக்குமே இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், இந்த ஃபார்மா, ஜுவல்லரி, இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த செக்டாரில் லீடர்ஸாக இருக்கிறவங்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பெல்ஜியமில் பிரஷல்ஸ் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து பங்கேற்றுட்டு இருக்கார். அதில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இந்தியா யூரோப்பியன் யூனியனோட இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு புது நம்பிக்கை வந்து தோன்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளார வந்து இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேர் வந்து ஒரைசான் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரைசான் ப்ரோக்ராம் மூலிமா ஏஐ சிப்ஸு, செமிகண்டக்டர் சிப்ஸு, 6G டெக்னாலஜி, குவாண்டம் எனர்ஜி, இதை பற்றி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க.
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னாலஜிக்கல் சர்வீசஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் நம்மளோட சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பெல்ஜியமோட ஃபாரின் மினிஸ்டர் கூட பேசியிருக்காங்க. அண்ட் அப்படி பேசும்போது டிஃபென்ஸ், க்ளீன் எனர்ஜி, மொபிலிட்டி, ஃபார்மா கோஆப்ரேஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு கூடி சீக்கிரம் பாசிட்டிவான அப்டேட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து GTRI குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படின்றவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இப்போ நானே நாளைக்கு ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சேன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சுட்டு நான் வந்து ரிப்போர்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து நம்மளோட நேஷனல் எனர்ஜி செக்யூரிட்டியில் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ரஷ்யாவோட க்ரூட் ஆயிலை இறக்குமதி செய்கிறத நம்ம நிறுத்தக்கூடாது. காரணம், இந்த ரஷ்யன் க்ரூட் ஆயிலை இறக்குமதி செய்கிறது நிறுத்திட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், அது நம்மளோட பொருளாதாரத்தை சிதைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரிப்போர்ட் வந்து எதுக்கு நடுவில் வந்திருக்குன்னா, நேற்று தான் நம்மளோட அனாலிசிஸில் பார்த்தோம். அமெரிக்கா வந்து 100% டேரிஃப் போடுறதுக்கு வந்து ஒரு காயநகரத்தில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்திருக்கு. இது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஜூலை 17ஆம் தேதி நாளைக்கு ஹரியானா, சண்டிகர், பஞ்சாபுக்கு வந்து போக போகிறார். இந்த 3 மாநிலத்தில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு 26,800 கோடி ரூபா அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து தொடக்கி வைக்க போகிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ரா, பவர், அதே மாதிரி ரயில்வே ஸ்டாக்ஸ்க்கு இது பாசிட்டிவான அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த செக்டாரை பற்றின ஒரு செய்திகள் வந்துச்சுன்னா இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் இன்ட்ராடேல ஷார்ட் பண்ணாதீங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த அப்டேட்ஸ் என்ன வரப்போகுதுன்றதை பற்றி இந்த ஷேர்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நேற்று கேபினெட் மீட்டிங் நடந்தது இல்லையா, அதில் வந்து அறிவிப்புகளை வந்து பார்த்து பாராட்டியிருக்காரு. குறிப்பாக வந்து செமிகண்டக்டருக்கு 2.0 மிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களே, இதில் வந்து 1,27,000 கோடி ரூபாய் அளவுக்கு பிளான்ஸை வந்து இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து மேக் இன் இந்தியா வந்து ஊக்குவிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த வாரம் வந்து திங்கக்கிழமை நினைக்கிறேன், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து இந்த ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி, செமிகண்டக்டர் கம்பெனிஸோட முதலாளிகளெல்லாம் போய் பார்த்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இது யாருக்கு பாசிட்டிவான விஷயம்னா, சைர்மா எஸ்டிஎஸ், டிக்ஸான் டெக்னாலஜிஸு, கெய்னஸ் டெக்னாலஜிஸு, சிஜி பவர், டாடா டெக்னாலஜிஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இந்திய அரசாங்கம் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய டீசலுக்கு 1 லிட்டருக்கு 15 ரூபா 50 பைசா அளவுக்கு இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டியை வந்து ஏற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இது 8 ரூபா 50 பைசா அளவுக்கு இருந்தது. இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டியை வந்து ஏற்றினது வந்து இன்னிலேருந்து நடைமுறைக்கு வருது. அதே மாதிரி பெட்ரோலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 4 ரூபா இருந்தது, 2 ரூபா 50 பைசாவும். இந்த ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல், ஏர் டிராஃபிக் ஃபியூல் வந்து 7 ரூபா 50 பைசா வந்து 14 ரூபா 50 பைசா உயர்த்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுது. காரணம், தொடர்ந்து வந்து யூரோப்பில் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக அடிச்சுட்டே இருக்காங்க. அதுவே வந்து ஒரு எனர்ஜி கிரைசிஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்மளும் வந்து டேக்ஸ் அதிகரிக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக வந்து பார்க்கப்படுது. மேபி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியறதுக்கு இதுவும் கூட ஒரு அழுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. 10 ஜிகாவாட் அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல்லை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரியா தொடங்குறதுக்கு யார் வந்து விருப்ப மனு கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன மேட்ருனா, இந்த மிட் டேல மத்தியானத்தில் 1 மணி 12 மணி டைமில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுக்கு சோலார் எனர்ஜி வந்து உற்பத்தி ஆகுது. ஆனால் அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பேட்டரி கெப்பாசிட்டி இல்லை. அதை தொடர்ந்து தான் இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் ஏகப்பட்ட கம்பெனி வந்து இப்போ உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ 10 ஜிகாவாட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி உற்பத்தி செய்யணும். பேட்டரியை ஒரு வருஷத்துக்கு 10 ஜிகாவாட் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற மாதிரி பேட்டரி உற்பத்தி செய்யணும். அந்த கம்பெனிஸ்க்கு வந்து நாங்கள் வந்து இனிஷியேட்டிவ் கொடுக்குறோம். PLI ஸ்கீமில் 18,100 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் இன்சென்டிவ் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு யார் விருப்பப்படுறீங்களோ வந்து லெட்டர் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வெளிநாட்டு கம்பெனிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம உள்நாட்டில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமரராஜா பேட்டரி, ஓலா எலக்ட்ரிக், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து கால்சியம் கார்பனேட் வந்து வியட்நாம்லேருந்து வந்துட்டுருக்கு, இறக்குமதி ஆகிட்டுருக்கு. இந்த கால்சியம் கார்பனேட் மேலே கவுண்டர் வெயிலிங் டியூட்டி வந்து போட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கவுண்டர் வெயிலிங் டியூட்டினா என்னென்னா, இப்போது இந்த தைலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வியட்நாம்லேருந்து வருது. இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 2 ரூபா. இப்போ வியட்நாமோட அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வந்து அந்நிய செலாவணி வேணும், அதனால் நீ இதை 1 ரூபாய்க்கே விற்றுடு, உனக்கு நஷ்டம் வருதுல 1 ரூபா, அதை நான் உனக்கு சப்சிடியாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்ன ஆகும்னா, குறைஞ்ச விலைக்கு அங்கேருந்து பொருட்கள் வந்து இங்கே வர ஆரம்பிக்கும். இப்போது இதில் வந்து 1 ரூபாய்க்கு நீ சப்சிடி கொடுக்குறியா, அப்போ நான் 1 ரூபா வந்து டேக்ஸை போடுறேன்னு சொல்லிட்டு போடுறது. அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடியை வந்து நல்லிஃபை பண்ணுறது தான் பிளான். இந்த நல்லிஃபை பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் வந்து கவுண்டர் வெயிலிங் டியூட்டின்னு சொல்லுவாங்க.
அதை வந்து கால்சியம் கார்பனேட் மேலே போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியில் வந்து பயன்படுத்துகிறாங்க, குறிப்பாக பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது உள்நாட்டில் இந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்திய அரசாங்கத்திட்ட இருந்து வந்த இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். அண்ட் அடுத்து 3வது செக்மெண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் போனோம்னா, இன்னைக்கு காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சது. அதை நம்மளோட பிளாக்லேயே வந்து நம்ம எழுதியிருந்தோம். அண்ட் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு 63 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு ஆசிலேஷன்லேயே இருந்தது நாள் ஃபுல்லாக. மத்தியானத்துக்கு மேலே ஒரு சடன் செல் ஆஃப். அந்த செல் ஆஃப் வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்த்தது க்ரூட் ஆயில் தான். ஒரு வேளை ஏதாவது வம்பில் பேசிட்டானுங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் க்ரூட் ஆயிலோட விலை வந்து நார்மலாக தான் இருந்தது, பெரிய ஸ்பைக்கெல்லாம் வந்து க்ரூட் ஆயில் இல்லை. ஆனால் இது வந்து வெறும் நம்மளோட மார்க்கெட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நடந்தது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி சென்செக்ஸில் வந்து விளையாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது. அண்ட் சென்செக்ஸில் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணாதீங்க, ஏன்னா அதில் வந்து பயங்கர மேனிப்புலேஷன் நடக்குது. இந்த ட்ரேடிங் ப்ராப் டெஸ்க் வந்து அந்த மார்ஜின் ஃபண்டிங் ரூலை மாற்றின உடனேயே மிகப்பெரிய அளவுக்கு பிஎஸ்சியில் வந்து ட்ரேடிங் வால்யூம் குறைஞ்சிது. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க பெரிய பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து இன்ட்ராடேல கெயின் பண்ண எல்லா பாயிண்ட்டும் வைப் அவுட் பண்ணி வெறும் 5 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக நம்மளோட நிஃப்டி முடிஞ்சிருக்கு. அண்ட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 24,072 வந்து நம்மளோட நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம்னா லாஸ்ட் 3 நாளாக வந்து என்னதான் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் 24,000க்கு மேலேயே வந்து நம்ம முடிஞ்சிட்டு இருக்கோம். இது வந்து 24,000 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து மாற்றிட்டு இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மொத்தம் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 1,542 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1,774 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. இது காலையில் வந்து இன்னும் சில கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் 0.5% அளவுக்கு பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 0.25% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது, எஃப்எம்சிஜி 0.5% பாசிட்டிவாக இருக்குது. ஐடி செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்ராடேல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 1.25% அளவுக்கு பாசிட்டிவ் மாறி இருந்தது. ஆனால் எண்ட் ஆஃப் த டேல வந்து 0.6% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. கோல்டு ப்ரைஸஸ் இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது 3,994 $4,000 $6 கம்மியாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் நம்மளோட நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன். கோல்டு வந்து நான் பார்க்குற வெப்சைட்டில் 3,700 காமிக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். ஒன்று அது வந்து அவுன்ஸ் கணக்கில் இல்லாமல் இருக்கலாம், அதனால் அது கம்மியாக காமிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு அவுன்ஸ்னா 30 புள்ளி சம்திங் அந்த அளவுக்கு கிராம்ஸ் வரும், அதை தான் ஒரு அவுன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ரேட் தெரியும். நீங்கள் தப்பான வெப்சைட்டில் பார்க்குறீங்க. ட்ரேடிங் வியூவில் போய் கோல்டு டாலர் கோல்டு போட்டு ஸ்லாஷ் போட்டு டாலர் சிம்பிள் போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும். அதை வச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் பொறுத்தவரையும் நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் இந்த ஈவினிங் வந்து செல் ஆஃப்க்கு அப்புறம் வந்து என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கிராம் 24 கேரட் கோல்டு 14,100 ரூபாயும், ஒரு கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 12,930 ரூபாயும் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து 2,17,000 இருக்குது. 1.5 லட்சத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது $86 $85 வந்து கூலோன் ஆகிடுச்சு. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து 4,206 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஐஸ் வந்து 2,364 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு எஃப்ஐஎஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சேல்ஸ் ஆகிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அண்ட் யூஎஸ்டிஐஆர் இன்னைக்கு வந்து ஒரு 10 பைசா அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆகி $96.33 அளவுக்கு ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நாளைக்கு யாருமே ஆப்ஷன்ஸோட பொசிஷன்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. காரணம், நாளைக்கு ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமாவோ இல்லை செகண்ட் ஹாஃபில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஃபெடரல் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், ஓபராய் ரியாலிட்டி, பூனாவாலா ஃபின்கார்ப், டாடா டெக்னாலஜிஸ், ஆவல்ஸ் இந்தியா, இந்த எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்டும் நாளைக்கு வரப்போகுது. அண்ட் சனிக்கிழமை நம்மளுக்கு மார்க்கெட் இருக்காது. பேங்க் நிஃப்டியோட ஹெவி வெயிட்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், கோட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் 4 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட போகிறாங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ரிசல்ட் நல்லா வருமா நல்லா வராதான்ற ஒரு சந்தேகத்தில் வந்து வாலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே சமயத்தில் இந்த மாதிரி எல்லா ஹெவி வெயிட்டும் வரும்போது ஒருத்தர் நல்ல ரிசல்ட் கொடுப்பான், இன்னொருத்தர் சுமாராக கொடுத்து இவன் 100 பாயிண்ட் ஏற்றினான்னா இவன் 80 பாயிண்ட்டை குறைச்சி நல்லிஃபை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு. இருந்தாலும் ரிஸ்க் எடுக்காதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அடுத்து 4வது செக்மெண்ட், லாஸ்ட் செக்மெண்ட், 22 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் வந்து இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். முதல் கம்பெனி பார்த்தோம்னா ஓஎன்ஜிசி என்டிபிசி சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் ஒரு சப்சிடியரி ஆரம்பித்தாங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக ஓஎன்ஜிசிக்கும் என்டிபிசிக்கு தான் சொந்தம். ஸோ இந்த கம்பெனியோட பேர் வந்து அயானா ரினியூவபிள் பவர் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனிக்கு வந்து கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்கனைசேஷன் SECI சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க கிட்ட இருந்து 50 மெகாவாட் விண்ட் ப்ராஜெக்ட்டுக்கான டெண்டர் கிடைச்சிருக்கு.
இந்த டெண்டர் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இயல்பாக வந்து டெண்டர் ஏல முறை எப்படி இருக்குன்னா ₹1 ₹2 ₹3 சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஏலம் எடுக்கிறவங்க வந்து கேட்பாங்க, நான் ₹1 கொடுத்து அதை வாங்கிக்கிறேங்க, ₹2 கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த ரிவர்ஸ் ஆர்டர் என்னன்னா, இப்போ நான் தான் ஏலம் கொடுக்குறேன்னா எனக்கு இந்த தைலம் வேணும், இது ₹5 யார் தரீங்கன்னா ஒரு 10 பேர் தூக்குவாங்க, ₹4 யார் தரீங்கன்னா ஒரு 5 பேர் தூக்குவாங்க, ₹3 யார் தரீங்கன்னா ஒரு 2 பேர் தூக்குவாங்க, சரி ₹2.50 யார் தரீங்கன்னா ஒருத்தன் தூக்குவான். இப்போ குறைச்சிக்கிட்டே நான் வந்து பார்த்தீங்களா கடைசியில் இவனுக்கு கொடுக்குறது. இதுதான் ரிவர்ஸ் டெண்டர் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலிமா இந்த கம்பெனிக்கு வந்து இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த 50 மெகாவாட் விண்ட் பவர் ப்ராஜெக்ட் வந்து இவங்க உருவாக்கி இதன் மூலிமா உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து இந்த SECI சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியாவுக்கு வந்து விற்பாங்க. இதை வந்து இவங்க ₹3.85 ஒரு யூனிட்டை கொடுத்து வாங்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டு மற்ற தேவைப்படுறவங்களுக்கு வந்து விற்பாங்க. இதுதான் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ். அண்ட் இதன் மூலிமா ONGC NTPCயோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து MRPL மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோலியம் லிமிடெட் இவங்க வந்து இவங்களோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஷேர் ப்ரைஸ் 10% ஏறி இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் வந்து போன வருஷத்தோட ஜூன் குவார்ட்டர்லேருந்து ₹270 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து ₹914 கோடி அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ பார்த்துக்கிட்டோம்னா 416 பில்லியன், அதாவது 41,600 கோடி அளவுக்கு இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. இது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது அப்படியே டபுள் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் வந்து இந்த குவார்ட்டரில் வந்து 4.37% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்க டிவிடெண்ட் ஈல்டாக 2.5% கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தோம்னா ONGC HPCL. ஸோ இது ONGC HPCL நீங்கள் வாங்கினீங்கனாலே இந்த கம்பெனியில் நீங்கள் ஷேர் வாங்கின மாதிரி தான் கணக்கு. அண்ட் இவங்க 2.5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ONGC வந்து 5% கொடுக்குறான், HPCL வந்து 6% டிவிடெண்ட் கொடுக்குறான். ஸோ பார்க்குறவங்க பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் க்ரூட் ஆயிலோட விலை ஏற்ற இறக்கம் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும் இந்த கம்பெனிஸை. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமாக இருக்குது. காரணம் வந்து நம்ம ரஷ்யன் க்ரூட் ஆயிலை வாங்குறதுனால. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து MV போட்டோ வால்டிக் பவர் இவங்க வந்து சோலார் பேனல்ஸை உற்பத்தி செஞ்சு விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. வாரி எனர்ஜிஸ் மாதிரி ப்ரீமியர் எனர்ஜிஸ் மாதிரி. இவங்க வந்து இவங்களோட Q1 நம்பர்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ஷேர் ப்ரைஸ் 8% அளவுக்கு உயர்ந்திருக்கு. காரணம் இவங்களோட ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து ₹190 கோடி ஜூன் குவார்ட்டரில் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து ₹380 கோடி அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 50% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் லாபம் வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு. காரணம் வந்து இவங்களோட மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க டிவிடெண்ட் எதுவும் தரதில்லை. ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ROE ROC வந்து அதிகமாக இருக்குது. யாராவது வாங்கணுன்னா வாங்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இவங்ககிட்ட கையில் எந்த அளவுக்கு ஆர்டர் இருக்குன்னா 9.9 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற அளவுக்கு சோலார் பேனல்ஸை சப்ளை பண்ண சொல்லி ஆர்டர் வந்து இவங்ககிட்ட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்டு இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லோகேஷ் மிஷின்ஸ் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப சின்ன கம்பெனி. என்னன்னா இந்தியன் மிலிட்ரி இருக்கு இல்லையா, இந்தியன் மிலிட்ரிக்கு வந்து மிஷின் கன் இருக்கு இல்லையா, இந்த மிஷின் கனுக்கு உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டரோட மதிப்பு வந்து ₹58 கோடி. என்னன்னா இந்த உதிரி பாகங்கள்னா என்னன்னா இந்த பேரலு, அதே மாதிரி இந்த மிஷின் கன்னை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு, ட்ரைபாடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனி. அதே மாதிரி இந்த ஆப்டிக்கல் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லேசரு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தயாரிக்கக்கூடிய ஆர்டர் இது. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். ஏன்னா இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நான் பர்சனலாக இந்த மாதிரி கம்பெனிஸ் வாங்க மாட்டேன். ஆனால் இது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மிஷின் கன்னுக்கு ஒருத்தன் ஸ்பேர் பார்ட் வைக்கிறான்றது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் சொன்னேன். லோகேஷ் மிஷின்ஸ் இன்றைக்கி இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 2% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இவங்களோட Q1 நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 7.5% இருக்குது. ஸோ இது இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட்னே சொல்லலாம். அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து போன வருஷத்தோட ஜூன் குவார்ட்டர் வந்து 100 கோடி பண்ணவங்க இப்போ 50% இன்க்ரீஸ் ஆகி 155 கோடி அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல, ஒரு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதுக்காக காரணம் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனது தான். கிட்டத்தட்ட 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பேங்கிங் கம்பெனி வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போன வாரம் சண்டே வந்து இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் கம்பெனிஸை எப்படி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் NPA வந்து அதே மாதிரி தான் ஃப்ளாட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அண்ட் அடுத்து ACME சோலார் இவங்க வந்து 110 மெகாவாட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய BESS பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை ராஜஸ்தானில் நிறுவிட்டதாக சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இப்போ இவங்ககிட்ட ஓவராலாக இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமோட கெப்பாசிட்டி வந்து 952 மெகாவாட்ஸ் அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 1 ஜிகாவாட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்இசி லிமிடெட் கிட்ட 2646 கோடி ரூபாய் அளவுக்கு ஃபண்ட் ரைசிங் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்இசி கிட்ட இவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்கன்னா ஒன்று லோனாக இருக்கலாம், இல்லைனா ப்ரெஃபரன்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வரும். அண்ட் அடுத்து பேடிஎம்மோட போர்ட் மீட்டிங் வந்து வர ஜூலை 20 நடக்க போகுது. அண்ட் இதில் இவங்க போனஸ் ஷேர்ஸை கொடுக்கலாமான்ற ஒரு டிஸ்கஷனில் ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பேடிஎம் ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. HDFC AMC வந்து நாங்கள் க்ரோத் ஃபோர்காஸ்ட் எல்லாம் எதுவும் கொடுக்குற ஐடியா எங்களுக்கு இல்லைங்க, இப்போதைக்கு வந்து எங்களோட காஸ்ட்டை மேனேஜ் பண்ணி மார்ஜின்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் HPCL வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்விக்கியில் இன்ஸ்டாமார்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டாமார்ட் மூலிமா நாங்கள் சிலிண்டர் விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இது HPCLக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம், அண்ட் ஸ்விக்கிக்கும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் வோல்டாஸ் என்னதான் இப்போ பருவமழையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் கூட இந்த எல்னினோ காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட இவங்களோட சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் கூட இவங்களோட ப்ராடக்ட் விலையிலேருந்து 2-3% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஷேர் ப்ரைஸில் எந்த அளவுக்கு இம்பாக்டாக கொண்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யூஸ்வலாக வந்து ப்ராடக்ட்டோட விலை ஏற்றுறாங்கன்னா அது ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணணும். ஆனால் ஆல்ரெடி வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து விலை ஏற்றுறது வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ஷேர் ரியாக்ட் பண்ணுறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, இவங்களோட ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. காரணம் வந்து இவங்களோட ரெவன்யூவே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. என்னென்னா போன வருஷம் 450 கோடி ரெவன்யூ பண்ணவங்க இந்த வருஷம் 360 கோடி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 108 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க போன குவார்ட்டரில், இந்த குவார்ட்டர் வந்து 63 கோடி ரூபாய் தான் லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மார்ஜினும் அடி வாங்கியிருக்கு. 31% மார்ஜின் இருந்தவங்க 13% அளவு குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே நெகட்டிவான ரிசல்ட் தான். வரும் நாட்களில் இந்த கம்பெனியை வந்து இன்னும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டெர்லிங் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜி, இதை பற்றி நம்ம போன மாதம் கூட பேசியிருந்தோம். எகிப்தில் வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோலார் பவரோட ஆர்டர் கிடைச்சிருந்தது. இருந்தாலும் கூட இவங்களோட ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இவங்க கொடுத்த கைடன்ஸ் வந்து 15-20% அளவுக்கு ரெவன்யூ க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் Q1ல் வெறும் 9.25% அளவுக்கு தான் ரெவன்யூ க்ரோத் இருக்குது. ஸோ இதை ஒரு நெகட்டிவான விஷயமா பார்த்துட்டு மார்க்கெட் இன்னைக்கு பயங்கரமாக அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 8% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் வந்துருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான், ஆனால் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்னு சொல்ல முடியாது. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 322 கோடியிலேருந்து 380 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் நெட் என்பிஏ வந்து 3 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். இது ஒரு நல்ல ரிசல்ட் தான், ஆனால் சூப்பரான ரிசல்ட் இல்லைன்றதுனால போட்டு அடிச்சிருக்காங்க, லைட்டாக அடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து பாலிகேப் இந்தியா, இவங்களோட Q1 நம்பர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து 600 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் 780 கோடி, கிட்டத்தட்ட 30% அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கான முக்கியமான காரணம் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இது எப்படி எடுத்துக்குன்னு சொல்ல மார்ஜின் கன்ட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ரெவன்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆக வந்தால் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும், ஏன்னா மார்ஜின் கன்ட்ராக்ஷனால. அண்ட் அடுத்து ஐடிசி ஹோட்டல் இன்னைக்கு ரிசல்ட் விட்டாங்க. இன்ட்ராடேல வந்து 5% அளவுக்கு இருந்தது. ஐடிசின்னு பேர் வச்சாலே அடிப்பாங்க போல இருக்கு. அண்ட் இவங்களோட ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு மோசமால இல்லை. 133 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க போன வருஷம். இந்த வருஷம் வந்து 180 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. ஈவன் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜினும் வந்து 1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் கூட ஐடிசி ஹோட்டல்ஸ் போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஐடிசியை பற்றின செய்தி. அண்ட் BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து அவங்களோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து 455 கோடி ரூபாய் லாஸ் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 380 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. இது எஸ்டிமேட்டை விட அதிகம். எஸ்டிமேஷன் வந்து ஒரு 50 கோடி ரூபாய் லாபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அனலிஸ்ட் எல்லாம். அண்ட் இந்த அளவுக்கு லாபம் இன்க்ரீஸ் ஆனது காரணம் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனது தான். போன வருஷம் வந்து 1.5% மார்ஜின் மெயின்டைன் பண்ணுவாங்க, இப்போ 6.5% அளவுக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரியான கம்பெனிஸ் டைரெக்டாக கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ், கவர்மெண்ட்டோட பாலிசி டிசிஷன்ஸ்னால டைரெக்டாக அஃபெக்ட் ஆகக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு 400-450 லெவலுக்கு போகும்போது மறுபடியும் செல் ஆஃப் வரும். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இப்போ இருக்குது, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. அடுத்து HCL டெக்னாலஜியோட Q1 நம்பர்ஸ் நேற்றே வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து அவங்க ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட வந்து 7 இயர் AI மாடர்னைசேஷன் அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கார்டியன் இன்சூரன்ஸ் கம்பெனியோட எல்லா ப்ராசஸையும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு மாடிஃபை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இவங்களுக்கு 7 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கார்டியன் இன்சூரன்ஸ்க்கு இந்தியாவில் வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் இருக்குது. அதை வந்து $10 மில்லியன் கொடுத்து கிட்டத்தட்ட $1 கோடி 95 கோடி ரூபா கொடுத்து HCL டெக்னாலஜிஸ் வாங்கிட்டதா சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் பிராமல் ஃபைனான்ஸ் நாளைக்கு உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறும். காரணம் என்னென்னா இது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட். இது Q1 ரிசல்ட் பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது.
276 கோடி ரூபாய் லாபம் பண்ணாங்க. 460 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 22,640 கோடி ரூபாய் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து 3,360 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 4,000 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதா இவங்களோட போர்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயம். நாளைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து விப்ரோவோட Q1 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5% அளவுக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு குவார்டர் பேசிஸில். அண்ட் ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் சில கிளைண்ட்ஸ் வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில். அதன் காரணமாக எங்களோட ரெவன்யூ அடி வாங்கியிருக்கு. அண்ட் மற்றபடி இந்த 2வது குவார்ட்டர்லேருந்து பேங்கிங் செக்மெண்ட்டில் எங்களோட டீல்ஸ் வந்து அதிகமாகும். அண்டு பிரிட்டன் நார்டிக் ரீஜனில் வந்து எங்களுக்கு வந்து நல்ல டிமாண்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் சொன்னாலும் நாளைக்கு உங்களை போட்டு அடிக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேட்டா சென்டர்லேயும் நாங்கள் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு ட்ரெண்டாக போயிடுச்சு போல இருக்குது. வராங்களோ இல்லையோ இந்த மாதிரி சொல்லி சமாளிப்போன்ட்டு. அண்ட் எபிட்டா மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. மார்ஜின் குறைஞ்சதுக்கு அந்த அமெரிக்கன் சேல்ஸாக கூட காரணமாக இருக்கலாம். விப்ரோவோட சேல்ஸ் நல்லா இல்லை. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு ஏடிஆர் இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஏடிஆர் என்ன பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். டெக் மகேந்திரா இவங்களோட Q1 நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 1,350 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணாங்க போன வருஷம். இந்த வருஷம் வந்து 1,465 கோடி ரூபாய்க்கு லாபம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்ற மாதிரி ரிசல்ட் தான். ஓகே ரிசல்ட். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. நாளைக்கு இவங்களோட ஷேர் ப்ரைஸை போட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் வந்து Q1 வந்து 40 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து 25 கோடி ரூபாய் அளவுக்கு தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேறு சில காரணங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீனட் பட்டர் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து 20% ஸ்டேக்ஸை வந்து 7 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவாக ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட் கம்பெனி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இவங்களோட Q1 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து டபுள் ஆயிருக்கு. சரிங்களா? ஆனால் ப்ராஃபிட் வந்து ட்ரிபிள் ஆயிருக்கு. அதாவது 1000 கோடி ரெவன்யூல வந்து 2000 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் 270 கோடியிலேருந்து 830 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனது தான். மார்ஜின் வந்து 60%லேருந்து 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் புதுசாக இந்த பிளாக் ராக் மூலிமா இந்த அசட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ்குள்ளே வந்து அது வந்து இவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த 22 கம்பெனிஸ் பற்றின செய்திகள். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஏடிஆர்ஸ் பார்த்தோம்னா இன்ஃபோசிஸோட ஏடிஆர் 3.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் விப்ரோட ஏடிஆர் 1% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பேங்கிங் ஏடிஆர்ஸ் வந்து 6% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 60 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 1.5% நெகட்டிவாக இருக்குது. S&P 500 0.3% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் $3,390 இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து $85 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த மார்க்கெட் அனாலிசிஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.